இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த சபைக்காக உழைத்த உழைப்புகள், கொடுத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாக நன்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தரித்திரமான சூழ்நிலையில் இல்லாத நிலைமைகளில் கூட நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் 1000 மடங்கு அதை திருப்பி தருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் சொல்லும் படிங்க. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறீர்களா? டெய்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? யாருமே சொல்லலையே. ஜெபிக்கிறீங்களான்னு தான் கேட்குறேன். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற விதங்கள் நிறைய விதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம போன உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிச்ச உடனே போய் உட்கார்ந்த உடனே அழுவோம். எனக்கு இது தேவை ஆண்டவரே, எனக்கு இது தேவை ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இந்த குறை இருக்கிறது, இந்த குடும்பத்தில் எனக்கு இது தேவைப்படுகிறது என்று நம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரே திரைச்சி போகிற அளவுக்கு நம்மளுடைய விண்ணப்பங்கள் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். எப்படி கேட்டார்கள், எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்தது என்றெல்லாம் அநேக செய்திகள் மூலமா நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். தெரியாத வசனத்தை சொல்ல போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி உங்களுக்கு புரிய வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற விதம் தான் இருக்கிறது. சீஷர்கள் வந்து தேவனிடத்தில் கேட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. நம்ம எதை கேட்கிறோம்ல, அப்போஸ்தலர்கள் பாருங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது, எப்படியுமே எதுவுமே வாழவே முடியாது விசுவாசம் இல்லாமல். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மனுஷர் மேலே வைக்கக்கூடாது, தேவன் மேலே நம்ம விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால், பூரணமான விசுவாசத்தை குறித்து சொல்கிறார். கொஞ்சம் தான், கடுகு சின்ன பொருள் தான், ஆனால் அது பூரணமாக இருக்கும். எந்த பக்கம் உருட்டி விட்டாலும் ஓடும். அல்லேலூயா. அந்த பூரணமான விசுவாசத்தை நம்ம இடத்துல கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர் இருக்கிறாரு, அவர் நம்ம ரட்சித்தார், நம்ம பாவங்களை போக்கினார், நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதை நம்ம தியானிக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. விசுவாசத்தை பெருகக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும், வர்த்திக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குதுமான்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் அதிகாலை ஜெபத்திற்கு வா, உபவாச ஜெபத்திற்கு வா, அப்போ உனக்கு நல்லாயிடும்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. அல்லேலூயா. சில காரியங்கள், சில வியாதிகள், பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்கள் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசத்தை விட்டுட்டு பயப்படுகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தான் பயம் வரும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அவருக்கு மிஞ்சி என் வாழ்க்கையில் எதுவுமே வராது, அவருடைய பர்மிஷன்லாம் என் வாழ்க்கையில் எதுவுமே வராது என்று விசுவாசிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் பலம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அல்லேலூயா. பலவீனர்களாக நம்ம இருக்கவே கூடாது. பிறந்த புதிதில் குழந்தைகள் தவழ்ந்து ஓடாரோம், ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆன உடனே 5 வயதான பொண்ணு தவழ்ந்து வந்தால் நம்ம எப்படி என்ன சொல்வோம், நடக்கணும், அவன் ஓடணும், ஓடியாரணும்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா.
அதுபோல தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதிதில் நம்ம விசுவாசம் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஆகும்பொழுது நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும், நம்முடைய விசுவாசம் முழுமை அடைய வேண்டும், நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1984 எனக்கு மேரேஜ் ஆனது. மேரேஜ் ஆகிட்டு அப்போது நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அது அப்போது மேரேஜ் ஆகி 84 மேரேஜ் ஆச்சு. 87 நான் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்தவங்க தான் ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் 84 87 நாங்கள் ஆண்டவரோடு கூட குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்தோம். இந்த 3 வருடத்தில் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கல்யாணம் ஆன உடனே நாங்கள் ஓலை வீட்டில் இருந்தோம். ஓலை வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மூங்கிலை வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது மேலே தான் ஓலை வைப்பாங்க இல்லை. அந்த மூங்கிலுக்கு நடுவில் பழுப்பு இருக்குங்க. எனக்கு தெரியவே தெரியாது. நானும் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் அந்த வீட்டில். அந்த பழுப்பு அங்கே சொருவி வச்சுருக்கோம், தெரியவே தெரியாது. பிரச்சனை வந்தோடனே ஓடி வந்து அந்த பழுப்பை தூக்கின்னு ஓடுவார். ஹல்லேலூயா. யார்? என் கணவர். நியாயமான ரவுடி அவர். நியாயமாக ஒருத்தனை போட்டு 5 பேர் அடித்தா விட மாட்டார், உடனே ஓடுவார். நைட்டெல்லாம் உட்காந்து இருப்பார், உட்காந்து யோசனை பண்ணுவார். வந்து சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க, வின்சன் என்னை வந்து எல்லோரும் அடிக்க வராங்க, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நைட்டே போட்டு போயிடுவாங்க. இரவெல்லாம் உட்காந்து ஐடியா பண்ணுவார் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. பிரச்சனை வந்த உடனே ஓடி வந்து அந்த பழுப்பை தூக்கின்னு போவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கு அதே நிலைமை இருந்தாக்கா ஒன்று ஆள் மறித்து போயிருக்கணும், இல்லை ஜெயிலில் கம்பி அணின்னு இருக்கணும். 2 காரியம் நடந்திருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. ஜபன்னா என்ன தெரியாது. சிஎஸ்ஐ நாங்கள் எங்கள் வீடு முழுதும் இந்து குடும்பம், இவர்கள் தான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள். ஜபன்னா தெரியாது, துதினா என்ன தெரியாது, அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும் என்று 9 மாத குழந்தையை கையில் வச்சுருப்பேன். 9 மாத குழந்தைக்கு ஆகாரம் எப்படி வரும்? அந்த குழந்தையை வைத்து கொண்டு காலையிலேருந்து 6 மணி வரையிலும் உபவாசம் இருப்பேன். உபவாசம்னா சாதாரணமாக நீங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை, நேர் முழங்காலில் நிற்பேன். ஜெபிக்கவே தெரியாது. எங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும், எங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும், எங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும், இது ஒரே வார்த்தை தான் சொல்வேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது நான் யோசனை பண்ணி பார்த்தா அது ஒண்டி தான் நான் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக 6 மணிக்கு சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 நம்ம ஜெபிக்கிறோம். 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் நம்ம கணவர் ரட்சிக்கப்படலை. குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது. எங்கேயோ சண்டை போட்டு கும்பலாக நிற்பாங்க. ஆனால் அவர் தான் இவர் தான் கதாநாயகனாக இருப்பாருங்க. நான் ஓடி போய் பார்ப்பேன், யாரோ சண்டை போடுறாங்க போல், இவர் தான் அடிச்சிட்டு நிற்பார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆகும்? மறுநாள் போலீஸ் வரோம், ஆள் எஸ்கேப்பு, நான் ஒரு இடம் அவர் ஒரு இடம். இப்படி இருந்த வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்றினார். ஜெபிக்கவே தெரியாத ஜெபிச்சிருக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இப்போ இருக்கிற நீங்கள் கேட்டுக்கிற சத்தியத்தில் வாழுகிற நீங்கள் கேட்டால் எப்படி கிடைக்காம போகுமா? நிச்சயமாக கிடைக்கும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். குடும்பமாக போய் ஞானஸ்நானம் எடுத்து குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். சாதாரணமான ரட்சிப்பு இல்லை. வந்து ஞானஸ்நானம் எடுத்த அன்றைக்கே குடும்ப ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் போகிற சபை கூட பாரம்பரிய சபை தான். அங்கே எல்லாமே செய்வாங்க, எல்லாமே பார்த்து கொள்வாங்க. ஆனால் எங்களை மாட்டோம் கர்த்தர் அதே இடத்துலேருந்து பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா. குடும்பமாக ஜெபம் பண்ணினே இருந்தோம் பாருங்கள். குடும்பமாக ஜெபிக்க 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 ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த இடத்த சொந்தமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பரிசு கொடுக்கிற தேவன். எல்லா ஜனங்களும் வந்து அதிகாலையில் ஜபித்த உடனே பாஸ்டரையா உடனே ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டரையாக்கே ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும்னு தோணுதே.
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருப்பார். நமக்கு எப்படிப்பட்ட ப்ரைஸ் கொடுப்பாரு? அது அழிந்து போகிற ப்ரைஸா? அழியாத கிரீடத்தை கொடுப்பார், அழியாத ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலுமே எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் அவிசுவாசப்படக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் அது அவிசுவாசப்பட்டால் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் இல்லாமல் நான் இல்லை, கர்த்தர் இல்லாமல் என் குடும்பம் இல்லை, கர்த்தர் இல்லாமல் என் பிள்ளைங்க சுகமாக இல்லை, கர்த்தர் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, கர்த்தர் இல்லாமல் என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, பலன் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் ஒரு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே தேவனால் கூடும். விசுவாசம் இல்லாத தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கவே கூடாது. விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனை வரும்போது பதட்டப்படுறீங்களா? பதட்டப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாமல் கூடவே இருக்கிறார், பாதுகாக்கிறாரு. கண்களுக்கு தெரியாமல் கூடவே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க கண்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் தான். அல்லேலூயா. நம்முடைய கணவருக்கு நல்ல உழைக்கக்கூடிய பலன் கொடுக்கிறவர் யார்? ஏசப்பா தான். அல்லேலூயா. அதை நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க. சகோதரிமார்கள் அதிகமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி விசுவாசித்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. குடும்பத்தை நடத்த 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 விசுவாசத்தில் நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் ஓங்கி வளரும். இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏனென்றால் அவங்க போய் பிசாசுகளை துரத்துறாங்க, ஓடலை. சீசருங்க ஓடாமல் இருக்குது. ஏன் ஆண்டவரே ஓடலை அப்படின்னு, எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்க என்று சொன்ன உடனே அவர்களால் பிசாசுகளை துரத்தினார்கள், சர்ப்பங்களை எடுத்தார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தார்கள், சேதப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒரே நாளில் வந்து விசுவாசம் கொட்டி விடாது. ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும் பொழுதும், ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். அந்த பிரச்சனை வந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு, இப்படிப்பட்ட பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்திருக்குதுப்பா, இது நீங்கள் தான், நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன், என்னுடைய திறமையால் நான் என் ஞானத்தினால தான் நான் பேசி இந்த காரியத்தை செஞ்சேன் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நானும் அவர் கொடுக்கறது, புத்தி அவர்கிட்ட இருந்து வருது. அவர் தான் அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஞாபகத்தை படுத்தி அதை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீஷர்கள் கேட்ட உடனே கட்டுகளவு இருந்தால் போதும்பா, கொஞ்சம் தான், கொஞ்சம் பலம் இருந்தால் போதும், கொஞ்சம் பலம் இருந்தாலே போதும். அதை கர்த்தர் வர்த்திக்க செய்வார், பெருக செய்வார். பலவீனமான நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாக விளங்கணும்பா, என்னுடைய சத்துவத்தை பெருக செய்யுங்கப்பான்னு கேளுங்க. பெருக செய்வார். அப்பொழுதே அந்த பலவீனம் மாறும், அப்பொழுதே அந்த சுகம் உண்டாகும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் தெரியுங்களா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். இந்த காலத்தில் இருந்து நாட்களில் அநேகர் சிலுவை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள். 40 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். 40 நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலக ஜனங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக என்ன செய்கிறாங்க? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சொத்துக்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களெல்லாம் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பலன் எங்கே வருதுன்னா, தேவ சமூகத்தில் விசுவாசிக்கும் பொழுது தான் வருது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் பெருக வேண்டும், நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அது எங்கே வளரும்னா கர்த்தருடைய சமூகத்தில். எனக்கு ஏட்டு சுரக்காலம் அந்த காலத்தில் இல்லைங்க, ஸ்தோத்திர பலி 1000 அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான், என் கணவர் ரட்சிக்கப்படணும். ஒரே ஒரு வார்த்தை தான், கணவர் ரட்சிக்கப்பட்டால் போதும்பா, வேறு எதுவுமே வேணாம். இது ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், கர்த்தர் அதை கொடுத்தார்.
அதை கொடுத்தது மாத்திரமல்ல, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து இவ்வளோ பெரிய திரளான ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு கருவியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் விசுவாசிக்கும் பொழுது இவ்வளோ காரியங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் குடும்பமாக விசுவாசிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளோ வளர்ச்சி உண்டாகும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெருகும், எவ்வளோ உன் பிள்ளைகளுக்கு ஞானம் வளரும், உன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிற. யாரையுமே கர்த்தர் தரித்திரமாக விடவே மாட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுற யாருமே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரியான முறையில் சரியான நேரத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தை அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாது இருக்காது, எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் மேலே விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். குப்பையும் கூலமாய் கிடந்த என்னை சுத்த கரத்தால் தூக்கி எடுத்து சுத்திகரித்து முத்தம் கொடுத்து சுகமளித்தாரே. குப்பையும் கூலமாய் கிடந்த என்னை சுத்த கரத்தால் தூக்கி எடுத்து சுத்திகரித்து முத்தம் கொடுத்து சுகமளித்தாரே. சுத்திகரித்து முத்தம் கொடுத்து சுகமளித்தாரே. நான் விட மாட்டேன் இயேசுவை, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன் இயேசுவை, நான் விட மாட்டேன். நேற்று என்னை சந்தித்தார், இன்று என்னை மாற்றினார், நாளை என்னை நடத்திடுவார், நான் விட மாட்டேன். நேற்று என்னை சந்தித்தார், இன்று என்னை மாற்றினார், நாளை என்னை நடத்திடுவார், நான் விட மாட்டேன். விசுவாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும். படிமா மறுபடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகும். விசுவாசத்தினால் என்ன உண்டாகுது? சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகுது. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் இல்லாமல், இந்த சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பேர் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கிடைக்குது, 2 ஹவர் கிடைக்குது, 3 ஹவர் கிடைக்குது, தெளிந்த பிறகு மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி இங்கே உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி இருக்கிறார். சொல்றீங்க, ஒரு அலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் கொடுக்குற கிஃப்ட் இது தாங்க. இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஞானத்தை கொடுத்து வாங்க முடியாது, படிப்பை கொடுத்து வாங்க முடியாது, பட்டத்தை கொடுத்து வாங்க முடியாது. இதெல்லாம் விசுவாசத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறது மூலமா, நம்முடைய காலங்களை அவர் கரத்தில் செலவழிக்கிறது மூலமாக தான் அது உண்டாகும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை சமாதானத்தையும் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒருத்தர் கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 9வது வசனம். நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். கீழே வாசிமா. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. நம்ம யாராவது போய் கேட்டுருக்கிறோமா கர்த்தருடைய சமூகத்தில்? தேவனே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் என்னை அதென்ன அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். முதல்ல தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு பாஸ்டரையா கூட இந்த வார்த்தையை சொன்னாங்க. நம்ம யார், எப்படிப்பட்டவங்க என்பதை நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக அறிக்கையிடணும். அல்லேலூயா. உண்மையாக சொல்லிடணும். என் அக்கிரமங்களை என் பாவங்களையும் நீக்கி அருளும் என்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான மெய்யான
அறிக்கையை நம்ம செய்ய வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டு உலகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பலவிதமான சோதனையில் அகப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை வந்து ரட்சித்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று நமக்கு நிச்சயம் இருக்கிறதா? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, நான் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயத்தோடு நம்ம வாழ வேண்டும். ஏற்கனவே நமக்கு பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள், நம்ம செய்த மீறுதல்கள் எல்லாம் நம்ம தலை மேலே இருக்கிறது. அதுக்கே இன்னும் பாவ அறிக்கை செய்யாமல் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அருவருப்புகள் காணப்படும் போது அதற்கு மறுபடியும் எப்படி தேவனுடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறது? அல்லேலூயா. ஏற்கனவே போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் இல்லை. ஏற்கனவே செய்ததுக்கே இன்னும் இருக்கிறது, பேலன்ஸ் இருக்கிறது. மன்னிப்பு கேட்க முடியாமல் இருக்கிறோம். எந்த வகையில் மன்னிப்பு கேட்டு எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழி தெரியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க என்று கேட்கிறார். பெரிய ராஜா, அவருடைய பாவம் மறைக்கப்பட்டது. நீதிமானை கொன்றார், அவன் குடும்பம் சின்ன பின்னமாக மாறிடுச்சு. அது யாருக்குமே தெரியாது. சாதாரணமாக போரில் போயிட்டு அவர் போருக்கு போயிட்டு மறித்தார் என்று தான் அந்த ஜனங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. மறைக்கப்பட்டது, பாவம் மறைக்கப்பட்டது. பெரிய ராஜா, அதிகாரம் இருக்கிறது, எல்லா ஆளுகை இருக்கிறது, எது வேணுமாலும் செய்யலாம், செய்துட்டு மறைக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை ராஜாவுக்கு நேராக கடந்து வருது. நீதான், ஆனால் நீதான் சொன்ன உடனே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சொன்ன அப்படியே அர்ப்பணிக்கிறாருங்க. அல்லேலூயா. நல்ல அதிகாரம் இருந்தாலும், நல்ல செல்வாக்கு இருந்தாலும், நல்ல பேர் புகழ் இருந்தாலும், தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த நாட்டை ஆளவே முடியாது. பாவத்தோடு இந்த நாட்டை ஆள முடியாது என்று ராஜா அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ராஜாக்கு எதுக்குங்க? அவருக்கு பணம் இல்லையா, பொருள் இல்லையா? எல்லாமே இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்படி வானா போவாறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, போனா போகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவருக்கு நேராக கடந்து வந்தது. நீதிமானை கொலை செய்தாய், நீ தான் செய்த அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அதுன்னு சொல்ல ஊற்றிக்கினார். உடனே தேவனுடைய, அது வரையிலையும் தெரியலங்க அவருக்கு. மறைக்கப்பட்டிருந்தது, பாவம் மறைக்கப்பட்டிருந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை மெய்யாக அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். தேவனிடத்திலிருந்து ஒரு நமக்கு இரக்கம் வேண்டுமானால் உண்மையாக பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நான் நீதிமான்ப்பா, நான் உனக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன், உத்தமாக இருக்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. எத்தனையோ காரியங்களை தவறி இருக்கிறோம். பா தகுதியே இல்லைப்பா, உங்கள் பாதத்தில் வந்து நான் இயேசுவே என்று கூப்பிடுவதற்கு எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அவ்வளோ பாவம். ஒவ்வொரு நாளும் எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருக்கிறது. அவ எல்லாவற்றையும் ஆண்டவரே உன் பாதத்தில் கொடுக்குறோம்பா, என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை ஒவ்வொரு நாளும் கழுவுங்கப்பா, உங்கள் விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, நான் உனக்கு உண்மையாக வாழறேன்பா, இப்படி அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்பா, நான் டெய்லி வேதத்தை வாசிக்கிறேன்பா, டெய்லி ஜெபிக்கிறேன்பா, உன் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தமாகணும்பா, இன்னும் கிட்டி சேரணும்பா, இன்னும் உம்மோடு கூட ஐக்கியப்படணும்பா, இன்னும் உம்மோடு கூட உங்களுடைய அன்பை ருசிக்கணும்பா, இன்னும் நான் அன்பை ருசிச்சுக்கிற மாத்திரமல்ல என் குடும்பத்தையும் அன்பை நான் நடத்தணும்பா என்று ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு கோவப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நேராக வரும்பொழுது அது நான் தான் என்னதான் சொல்கிறார். சரி, நான் இந்த தவறில் ஏன்னா நான் வரும்போதே ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட என்ன பேச போகிறீங்க, நான் எண்ணத்தில் குறை இருக்கிறேன்பா, அதை பேசுங்கப்பா என்று நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்து உட்காருவேன். நீங்கள் தான் எப்படி உட்காருறீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து வரும்போது ஆமாம் இதில் நான் குறையாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை சரி பண்ணுங்கப்பா, நான் என்னால் சரியாக்கி கொள்ள முடியாது, என்னை நானே மேய்த்து கொள்ள முடியாது, என்னை நானே மெயின்டைன் பண்ண முடியாது,
நீங்கள் வந்து என்னை ஆசீர்வதிங்க, உங்கள் அபிஷேகத்தினால் என்னை ஊற்றி என்னுடைய குணங்களை மாற்றுங்க, என்னுடைய தீய காரியங்களை மாற்றுங்க என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன். அல்லேலூயா. அப்போது நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சுத்த இருதயம் வரும். நிலைவரமான ஆவி நமக்குள்ளே புதுப்பிக்கும். நிலைவரமான ஆவி இல்லாதனால்தான் கண்ட இடத்துல ஓடுவோம், கண்டபடி வாழ்வோம். ஆனால் நிலைவரமான ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா, இப்படி போகாத, இப்படி இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் வேணாம், இப்படி போகாத, அப்படி போகாத, இது செய்யாத, அதை செய்யாத, உள்ளேருந்து கண்டித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதை மீறி 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 செய்யும்போது விட்டுருவார். அல்லேலூயா. அதுக்கு தலைவனிங்கே ஆமென் ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கிறேன்பா, அப்படி தப்பு தான்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளும்போது தான் இன்னும் அதிகமாக பரிசுத்தத்தில் நிலைவரமான ஆவி கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் புதுப்பிப்பார். அல்லேலூயா. பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறதுங்க. அநேக ஈஸியாக சாத்தாலாம் வந்து யாரையுமே வந்து கெடுக்கிறதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் தலை நசுக்கப்பட்டது. முக்காவாசி பிரச்சனை வருது யாராலும் தான், நம்மளால தான் வருது. அல்லேலூயா. உங்களால் தான் வருது, உங்களால் தான். அவங்களாம் சிரிக்கிறாங்க. அல்லேலூயா. 2 பேர் கணவனும் மனைவி வந்தாங்க. வந்து பாஸ்டர், இனிமேல் இவர் கூட நான் வாழவே மாட்டேன் பாஸ்டர், என்னை பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அப்போ பாஸ்டர் சொன்னார், எங்களுக்கு பிரிக்கிற வேலை இல்லைம்மா, எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது தான் வேலை, எங்களுக்கு பிரிக்கிற வேலைலாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது நான் அப்போ பாஸ்டர் கேட்டார், என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு, உன்னை சம்பாரித்து கொடுக்குறாரு, வேலைக்கு கரெக்டாக போகிறாரு, அப்போ ஏன் வேணான்றீங்க? டெய்லி ஆஃபீஸ் போகும்போது திட்டுறாரு பாஸ்டர், வரும்போது தான் வீட்டில் ஆஃபீஸ் விட்டு வரும்போது தான் திட்டுறாரு. இனிமேல் நான் இவர்கிட்ட வாழவே மாட்டேன், இந்த திட்டம் என்னால் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் கூப்பிட்டு அந்த ஐயாவை கேட்டார், ஏன்பா சும்மா திட்டினே இருக்கிறீங்க, எதுக்கு இந்த அம்மா வாழ மாட்டேன்னு சொல்கிறாங்களே? பாஸ்டர், எனக்கு குழந்தைக்கு 8 மணிக்கு ஸ்கூலு, எனக்கு 8:30 மணிக்கு ஆஃபீஸு. நான் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு 8:30 மணிக்கு போனோம். இந்த அம்மா 7:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. ½ அன் ஹவரில் என்னங்க பாஸ்டர் செய்ய முடியும்? லேட்டாக ஆகிடுது. ஒவ்வொரு நாளும் போயிட்டு கேட்டில் நிற்கிறேன் குழந்தைகிட்ட, இந்த நான் போயிட்டு விட்டுட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு ஆஃபீஸில் திட்டுறாங்க. இதுக்கு தான் திட்டுறேன் பாஸ்டர். அல்லேலூயா. நீங்களே நியாயம் தீர்த்துங்க, யார் மேலே தப்பு யார் மேலே, இப்படி தாங்க பிரச்சனை வருது. இப்போ அந்த குடும்பம் பிரிஞ்சிருந்தாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக போயிடுவாங்க. பாவம் ஈஸியாக வந்துடும், ஈஸியாக தட்டுறான் சாத்தான். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. அதை உடைக்காதபடி, அதை நாசப்படுத்தாதபடி சகோதரிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரர்கள் அவங்களும் தான் இருக்குது நிறைய, அவங்களுக்கும் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. அவர்களும் தன் மனைவியை ஒரு பாஸ்ட் வீட்டுக்கு போனேன். பாஸ்ட் வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே சமைச்சிட்டாங்க. சமைச்சு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, மா உன்ன மாதிரி செய்ய முடியவே முடியாதுமா, இவ்வளோ சூப்பராக ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிட்டோம்மா, சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுமா, எல்லாமே நல்ல மனைவி எனக்கு கொடுத்துக்கிறாருன்னு சொல்லி அவர் பாராட்டுறாரு. அல்லேலூயா. அதுதான் சகோதரிங்க விரும்புவாங்க. வந்த விருந்தாளி எதிரிலையே உப்பு இல்லை, இன்னும் அழகாக செஞ்சுக்கிற, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம் வராங்க விருந்தாளின்னு, அப்போ கூட அவங்க எதிரில் நம்ம கேவலமாக பேசுகிறாருன்ட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த குடும்பங்க சாதாரணமாக ஆன விஷயந்தான் இதெல்லாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவின் கிரியைகள், பாவங்கள், மாம்ச இச்சைகள் வராதபடிக்கு. பாருங்க, ஒரு பிரிஞ்ச உடனே இன்னொரு ஆத்மா இது ரெடியாக காத்துன்னு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எப்படியா சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் அப்படியா பண்ணார், ஐயோ எனக்கும் ஒரு மனைவி வந்துக்கிறா பாருங்க, அவள் மோசமான ஒரு சிஸ்டர், உங்களை மாதிரி மனைவி எனக்கு கிடைக்கக்கூடாதா? நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டு வந்திருக்கிறீங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பாவம் பெருகிதான் நம்மளால தான் பிரச்சனை வருது. இப்போ நல்லா மனசில் வச்சுக்கணும், பிரச்சனை சாத்தாலாம் வருதே இல்லை, சாத்தா அவன் கொண்டு வரதும் இல்லை. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம்,
தேவனிடத்தில் பரிசுத்தத்துக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்மக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறது நம்ம தான். அல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றும் நிலைவரமான ஆவி நம்முடைய உள்ளத்தில் புதுப்பிக்கப்படும் போது தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அப்போது இந்த சுத்த இருதயம் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் தண்ணி பார்த்துருக்குறீங்களா? ஓடையில் தண்ணி ஓடி வரும். ஓடையில் தண்ணி ஓடி வரும். அது க்ளீனாக இருக்கும். அந்த தண்ணி தெளிவான தண்ணி. அந்த தண்ணியில் பாருங்கள், உள்ளே இருக்கிற கூழாங்கல், மணல், அதில் இருக்கிற சின்ன சின்ன சிப்பிங்க எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அதே கூவம் ஆறு இருக்குதுல்ல, அங்கே போய் பாருங்களேன், அது எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. தெளிந்தவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தெளிந்த ஒரு தண்ணீராக நம்ம இருக்கணும். அந்த இடத்துல கூவம் ஆறு இருக்குதுமா, அங்கே போய் காலை வைக்காத, நீயும் கூவம் ஆயிடுவேன்னு சொன்னாக்கா கேட்டுக்குவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே தான் அந்த கூவ ஆற்றுல போய் காலை வைப்பாங்க பாரு, அவங்களும் கூவ ஆறாயிடுவாங்க. தெளிந்த தண்ணீராக இருந்தது இப்போ எப்படி ஆயிடுச்சு? கூவம் ஆறாயிடுச்சு. அவன் புத்தி தெளிஞ்சான் பாருங்க. புத்தி தெளிகிற வரையில அவனுக்கு அந்த பாவம், நான் தகப்பனை விரோதிச்சுட்டு வந்துட்டேன், தகப்பனை பகைச்சிட்டு வந்துட்டேன், தகப்பனுடைய சொத்தை நான் வேறு மாதிரி செலவு பண்ணேன், தகப்பன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், ஆனால் அநேக ஆசீர்வாதங்களை அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார், சம்பாதிக்க பலம் கொடுத்தார், நல்ல பணம் கிடைத்தது, நல்ல வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சது. ஆனால் தகப்பன் இடத்துல சண்டை போட்டுக்கொண்டு என் சொத்தை பிரித்து கொண்டு வந்து நல்லா ஜாலியாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை. புத்தி தெளிகிறான். அல்லேலூயா. தெளிந்த தண்ணீரில் தாங்க எல்லாமே தெரியும். எட்டி பார்த்தோன்னே எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கலக்கப்பட்ட தண்ணீரில் ஒன்றுமே தெரியாது. அவங்க இருதயத்தில் எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட அசுத்தங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட அசுத்த எண்ணங்கள் இருக்குது, யாருக்குமே தெரியாது. கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் இந்த தெளிந்த தண்ணீரில் யார் பார்த்தாலும், சாதாரண மனுஷர் போய் பார்த்தா கூட அது உள்ளே இருக்கிற எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட திறக்கப்பட்ட புத்தகமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். அவன் புத்தி தெளியுது. அல்லேலூயா. தகப்பன் இடத்துல போகிறான். அல்லேலூயா. புத்தி தெளிஞ்ச உடனே எங்கே நேராக வரணும்? தகப்பன் இடத்துல தான் வரணும். அல்லேலூயா. என் புத்தி தெளிஞ்சிடுச்சு, நான் இப்போ இனிமேல் பரிசுத்தமாக வாழ்வேன், நான் என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் அப்படிலாம் இல்லை. நேர தகப்பன் இடத்துல வந்தான். தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்து உண்மையாக ஒத்துக்கிறான். அல்லேலூயா. தெளிந்த தண்ணீரை நாம் இருக்க வேண்டும். நம்முடைய புத்தி எப்பவுமே தெளிந்த புத்தியாக இருக்கணும். அல்லேலூயா. நிலைவரமான ஆவி நம்முடைய உள்ளத்தில் எப்பவுமே புதுப்பித்து எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம் வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்வது எதற்காக? இப்படியெல்லாம் கர்த்தர் தனிப்பட்ட மனிதனை இயக்குகிற தேவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இரும்பு மனிதர்களை மாற்றுகிற தேவன். இரும்பு மாதிரி இருக்குதா இருதயம்? சான்ஸே இல்லைன்றீங்களா? அங்கே இருக்குது சான்ஸ். அல்லேலூயா. அவரால் முடியும். அதுக்கு நீங்கள் விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், தெளிந்த புத்தி வேண்டும், சுத்த இருதயம் வேண்டும், நிலைவரமான ஆவி வேணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சொல்வேன், ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக உத்தமமாக நடக்கலையா? யார் கேட்டது? எசேக்கியேல் கேட்குறார், உத்தமமாக நடக்கலையா? நடக்காத சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக பரிசுத்தமாக இல்லையா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வியாதி வந்து அப்படின்னு கேட்க முடியுமா? அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுமோ அதை செய்த நாணமுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. கைவிடாதவர் அவர். நமக்கு கைவிடப்பட்டது போல தெரியும், கைவிடப்பட்டது போல தெரியும். ஐயோ, எல்லா வழியும் அடைக்கப்பட்டது, எல்லா வகையிலும் பகையாயிட்டாங்க. பக்கத்து வீட்டில் பகை, வீட்டில் பகை, குடும்பத்தில் பகை, எல்லா இடத்துலையும் பகையாயிட்டாங்க. அவ்வளோதான், உடனே முடிவு எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அது எல்லாம் எதற்காக தெரியுமா? அவரோடு கூட நீங்கள் நெருங்கி வாழும்படியாக,
அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக, அவருடைய அன்பை அதிகமாக ருசிக்கும்படியாக இந்த சம்பவங்கள் நடந்தது. அல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசிங்களேன், நிச்சயமா அதான் உண்மை. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மோசே மரித்த பிறகு, மோசைக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அப்போ யோசுவா வந்து தான் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அந்த இடங்கள்லாம் பங்கிட்டு கொடுக்குறாரு. பங்கிட்டு கொடுத்து எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல வச்சு அழகு பார்க்குறாரு. கடைசியில் இவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. நம்மளை வனாந்தரத்தில் இந்த அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு காலத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். சமாதானம் இல்லை, சம்பாதிப்போம், குடிப்பாங்க, பலவிதமாக நம்முடைய சம்பளம் போவோம். வாழ்க்கையில் சமாதான மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தோம். இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது. வனாந்தரத்தில் அந்த எகிப்தில் போயிட்டு அடிமையாக இருந்தோம். அந்த அடிமைதனத்தை கர்த்தர் உடைத்தார். உடைத்து பாவ சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அப்படி நாற்றங்கள் எல்லாம் கழுவினார். உங்களை அடிமைதனத்திலிருந்து அழைத்து வந்தார். மோசே என்ற தீர்க்கதரிசி அனுப்பிச்சு உங்களை அந்த பார்வோன் ராஜாவிடத்திலிருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்தார். அழைத்து வந்து கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து இதில் பங்கிட்டு கொடுக்க அட்ரஸ் உண்டாக்கினார். அட்ரஸே இல்லை, வருமானம் இல்லை, அடிமைதானம், ஒன்றுமே இல்லை. கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் கானானுக்குள்ள கால் வைத்த உடனே தேவனாகி கர்த்தர் எல்லாருக்கும் வீடு வாசலை ஏற்படுத்தினார். எல்லாரையும் ஆசீர்வதித்தார், எல்லாருக்கும் கொடுத்தார், எல்லாமே கொடுத்தாரு. அவங்களுக்கு கொடுக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. ராஜாக்களை சங்கரித்தார், வனாந்தரத்தில் வழி நடத்தினார், மேக சம்பத்தை கொடுத்தாரு, அக்னி சம்பத்தை கொடுத்தாரு, மன்னாவை கொடுத்தாரு, காடைகளை கொடுத்தாரு, ராஜாக்களை முறியடித்தார். அப்பேற்பட்ட தேவன் அப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்து இப்போ ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. யார்? எமோரியரின் தேவனாகிய அந்த பாகால்களை சேவிக்க போகிறீங்களா? உலகத்தை நேசிக்க போகிறீர்களா? உலக ஆடம்பரங்கள் பெருகி இருக்கிறது, அதை நேசிக்க போகிறீங்களா? யாரை நேசிக்க போகிறீங்க? பெரிய தலைவர் மோசைக்கு அடுத்தது அவர் தான் தலைவர். அவர் சொன்னால் எல்லாமே ஆகும். அந்த தலைவர் அவருக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவ்வளோ பெரிய அவர் முகமுகமாக ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் எடுத்து ஒரு தீர்மானம் ஒன்று இருக்குது. ஜனங்களை பார்த்து கேட்குறார், யாரை சேவிக்க போகிறீங்க? யாருக்கு உங்கள் ஆராதனை செலுத்த போகிறீங்க? யாருக்கு உங்கள் நேரங்களை கழுக போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் யாரிடத்தில் உங்கள் நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் யாரை பார்க்க ஆசைப்படுறீங்க? உங்கள் வேலைகளை விரும்புகிறீங்களா? சேவிக்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸை சேவிக்கிறீங்களா? எங்கள் ஆஃபீஸ்லலாம் சுத்தமாக இருக்கிறது கூடாத காரியம். அந்த இடம் அந்த மாதிரி. எங்கள் வீட்டு பக்கத்தெல்லாம் சுத்தமாகவே வாழ முடியாதுங்க, பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. சாக்கு, அதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறது. நான் என் செய்கிற வேலை அந்த மாதிரி. அங்கெல்லாம் வந்து நம்ம சுத்தமாக பரிசுத்தமாக சுவிசேஷம் சொல்லிவிட்டு அங்கெல்லாம் நான் சுத்தமாக இருக்க முடியாது. இதெல்லாம் சாக்கு போக்கு, சாத்தாவங்களுக்குள்ளேருந்து பேசுறது. அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பெரிய இடமா இருந்தாலும் சிறிய இடமா இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவருக்கு மிஞ்சி யாரும் இல்லை. எந்த அதிகாரிகளோ எந்த ஆஃபீஸர்களோ எந்த ஆஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நேசு தான் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த சாக்கு போக்கு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க? நீங்கள் யாரோடு கூட நீங்கள் காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறீங்க? யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க இந்த உலகத்தில்? கர்த்தரை தவிர. அவர் கேட்குறாரு, அவர் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லாமே கர்த்தரை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு, என்கிட்ட முகமுகமாக ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் நான் அவரை சேவிப்பதை விடவே மாட்டேன். அல்லேலூயா. யாரை சேவிக்க போகிறீங்க? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். அல்லேலூயா. குடும்ப ஆராதனை என்பது
குடும்ப ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானதுங்க. யோசுவா அவர் சூரியனை நிற்க வச்சவர். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆளுக்கு அந்த மாதிரி ஆராதனை தேவைப்படுது. சேவிக்க நான் ஆண்டவர் தான் சேவிப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? இது மாதிரி தெய்வங்களாகி அந்த பாகால்களை சேவிக்க போகிறீங்களா? நாங்களாம் அப்படி இல்லைங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிஸியாக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கதை விடவே மாட்டோம். நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். குடும்பமாக அந்த தேவனுடைய சமூகத்தில் நான் குடும்பமாக உண்மை ஆராதிப்போம்பா. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவி குடும்பமாக ஆராதித்து கொண்டிருந்தோம். குடும்பமாக ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது அதிகாலையில் தேடுறதை விடவே மாட்டோம். இதுவரையிலும் குடும்ப ஜெபம் பண்ணாமல் நாங்கள் படுக்கிறது இல்லை. இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், என் பிள்ளைங்களும் நாங்களும் குடும்பமாக தேவனுடைய சமூகத்தில் அவரை சேவிக்கிறோம். அல்லேலூயா. அவரை சேவிக்க 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 இன்னொரு கிஃப்ட் கொடுத்தாரு, ஊழியம். அல்லேலூயா. ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணார். நாங்கள் போகாத கிராமமே கிடையாது, போகாத பட்டணம் கிடையாது, செய்யாத ஊழியம் இல்லை, சொல்லாத சுவிசேஷம் இல்லை. அவ்வளோ ஊழியங்களை செய்திருக்கிறோம். இப்போ தான் உடம்பு முடியாமல் போகாமல் இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை அது போல் நேர் முழங்கால் 1 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் நேர் முழங்கால் நிற்பேன். இப்போ இந்த கால் விழுந்து அடிப்பட்டதுலேருந்து நிற்க முடியல. அல்லேலூயா. ஆனாலும் சாப்பிட்ற மாதிரி நான் ஜெபமே பண்ண மாட்டேன். சாப்பிட்ற மாதிரி உட்காந்து ஜெபமே பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. அப்பப்போ அந்தந்த காலத்தில் நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் பரிசுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். நீ அந்த வாரம் வேண்டும், இந்த வாரம் வேண்டும் கேட்கவே வேண்டாம். உன் வாழ்க்கை, உன் குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் சேவித்தா போதும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படி பெற்றுக்கொண்டார் பார்த்தீங்களா? சீஷர்கள் கேட்டார்கள், விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க வாளால் அறுக்கப்பட்டார்கள், கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள், தலைகீழ அறியப்பட்டார்கள். அப்போ கூட அவங்க விசுவாசத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. மறுதளிக்கிறியா, உன்னை உயிரோடு விட்டுறன்னு கேட்குறாங்க. மறுதளிக்கவே இல்லை. மரிச்சாலை தேவனுக்காக மரிப்பேன் என்று மரிக்க துணிந்தார்கள். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பிங்க. கர்த்தருடைய வார்த்தை நேராக கடந்து வரும்பொழுது நான் தான் அந்த ஆள். மனம் திரும்புகிற ஆண்டவரே, இப்போ தான் செய்தது தப்பு என்று உணர்ந்து சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. பாவங்கள்லாம் மன்னிங்க, என் அக்கிரமங்கள்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க என்று கேட்டபோது கர்த்தர் இரக்கம் செய்த. கர்த்தர் சொல்கிறார், அந்த ஒரு பாவத்தை தவிர வேந்த எந்த பாவத்தையும் என் தாவீது செய்யவே இல்லை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தாவீதுக்கு ஒரு விளக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்தமான இருந்தியானாக்கா உனக்கு ஒரு விளக்கு எப்பவுமே உன் குடும்பத்தில் இருக்கும், உன் பரம்பரையில் இருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததி உன்னை மகிமைப்படுத்துவார்கள். எங்கள் பாட்டி இப்படி செய்தாங்க, எங்கள் பாட்டி இப்படிலாம் புத்தி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மா இப்படிலாம் எங்களை வழி நடத்தினாங்க என்று உங்களை கர்த்தர் புகழும்படியான காரியங்களை கர்த்தர் வைப்பார். உங்கள் சாட்சி தான், உங்களுடைய நல்ல நடக்கை தான், உங்கள் சுத்த இருதயம் தான், உங்களுடைய நிலைவரமான ஆவி தான் உங்களை வழிநடத்த போகிறது. தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலனடைய செய்வார். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய வியாதிகள் சுகமாக போகிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க போறீங்க. காரணம், இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு சுத்த இருதயத்தை கொடுத்துருங்கப்பா. நான் நிலைவரமான ஆவியில் இருந்து உமக்காக ஊழியம் செய்வேன், உமக்காக வாழ்வேன், உண்மையே சேவிப்பேன், என் குடும்பம் முழுதுமாக உண்மை சேவிப்பேன், உமக்காக வாழ்வோம், உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று தேவனுடைய சமூகத்தை நாம் தீர்மானம் எடுக்கும்போது தேவன் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய தேவன் வல்லவராக இருக்கு.
கவலை கண்ணீர் வாதிலும் வந்து உலகில் சாட்சி பகவே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் அனைவரும் அப்படியே எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ எல்லாரும் அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா, என் விசுவாசம் குறைந்து இருக்கிறதுப்பா, நான் அடிக்கடி அவிசுவாசப்படுகிறேன், அடிக்கடி உண்மை மறுதளிக்கிறேன், அடிக்கடி உண்மை விட்டு விலகி போகிறேன். உலகத்தில் உள்ள காரியங்கள் என்னை நெருக்குகிறதுனால நான் சீக்கிரத்தில் பாவத்தில் விழுந்து போகிறேன். உமக்கு பரிசுத்தமாய் வாழ என்னால் முடியவில்லைப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய விசுவாசம் முழுமையாக உன் மேலே இருக்கணும்பா. உலகத்தில் பாதியும் உலகத்தில் பாதியும் இல்லாதபடிக்கு சபைக்கு வருவதும் உலகத்தில் ஜாலியாக ஜீவிப்பதும் அப்படிப்பட்ட இரட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம்பா. முழுமையான வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. முழுமையான விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. முழுமையான சுத்த இருதயத்தை, என் இருதயத்தில் எந்த இடத்துலையும் ஒரு மறைவு இருக்கவே கூடாதுப்பா. மறைவில்லாத வாழ்க்கையை தாங்கப்பா. எல்லாம் என் இருதயத்தில் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனை உட்கார்ந்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து என் இருதயத்தில் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிற அளவிற்கு என் இருதயத்தை சுத்தமாக்குங்கப்பா. நிலைவரமான அடிக்கடி ஆவி கலங்கி போகிறது. நான் கொஞ்ச நாளைக்கு கர்த்தரோடு கூட ஜெபிக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நான் ஓடிடுறேன், கொஞ்ச நாளைக்கு சமூகத்துக்கு வருகிறேன், கொஞ்ச நாளைக்கு போய் விடுகிறேன். அப்படிப்பட்ட இரட்டை வேலை எனக்கு வேணாம்ப்பா. இன்றையிலேருந்து நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன்ப்பா. முழுமையான விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. எனக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன மீறுதல்கள், எப்பேற்பட்ட பட்டம் பதவிகள், எப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நானும் என் வீட்டாருமே வென்றால் உம்மை மாத்திரம் சேவிப்போம்பா. உம்மை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டோம்பா. உம்மை தான் சேவிப்போமப்பா. உமக்காக வாழ்வோம்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று நாம் அனைவரும் தீர்மானம் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா.